வணக்கம் தமிழஞ்சங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பைசன் காலமாடான். பைசன் பேரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய ஆளோட படம்னு சொல்லலாம். அதாவது மாரி செல்வராஜன் அவர் வந்து இப்போ ஒரு டாப் டேரக்டராகவே தமிழ் சினிமாவில் வளர்ந்துட்டு வராரு. அது தண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா துருவ விக்ரம். அவர் வேற எல்லா இன்டர்வியூ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் எந்த வகையில் மென்ஷன் பண்ணாரோ தெரியல, பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப ரொம்ப தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, இந்த படம் ஒர்த்தா இருந்துச்சா இல்லையா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பைசன். இந்த படத்துல துருவ் விக்ரம், பசுபதி, ரஜிஷா விஜயன், அனுபாமு பரமேஸ்வரன், லாலு, அமீர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட கதையாவே தான் எனக்கு தோணுச்சு. பழக்கப்பட்ட கதைனா அதாவது மாரி செல்வராஜ் பழக்கப்பட்ட கதையா இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட எல்லா ஃபிலிமோகிராஃபிலையும் ஒரே மாதிரி கதைகள் வந்து திருப்பி திருப்பி இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் கதை வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இவர் பெருமாள் கணேசன் அவரோட கபடி பிளேயர், அவரோட ஹிஸ்ட்ரி தான் சொல்ல வராங்க. பட் ஆனால் அப்பயும் அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துட்டு அங்கங்கே காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி தாங்க. அவரோட கேரக்டர்ப்பா செம்மங்க. கேரக்டர்லாம் விட்டுருக்காங்க. அவரோட ஆக்டிங் சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஒரு நேஷனல் அவார்டாச்சும் கொடுக்கணும் இந்த ஆக்டிங். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. அதை தாண்டி துருவ விக்ரம் சொல்லி அவங்க பெரிய ஹார்ட் ஒர்க்கு, 2 இயர்ஸ் கபடி, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த படத்துக்காக உழைச்சிட்டே இருந்திருக்காரு. உடம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவர் கபடி விளையாடுற ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே வந்து ரியல் கபடி பிளேயர் மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்தில் என்னதான் இவ்வளோ இருந்தாலும் பட் என்னன்னா வந்துட்டு இந்த கேரக்டருக்கு வந்து எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் வந்து துரு வந்து இன்னும் ஒரு உண்மையான ஒரு அந்த திருநெல்வேலிக்காரராவோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்படின்ட்டு ஒரு டச் இருந்தது. ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவரோட ஸ்லாங் வந்துட்டு நார்மலாக ஆயிடுச்சு. அவ்வளோப்பா பேசாமையே வச்சுட்டாங்க போல. அதனால டைலாக்லாம் பெருசாக இல்லவே இல்லை அவருக்கு. இல்லை உண்மையிலே அவரும் ரொம்ப அமைதியானவரா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் என்னதான் அப்படி இருந்தாலும் இது படம்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக நிறையா இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கேரக்டர் ஆகட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எதுவுமே நான் குறையெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக அது கொஞ்சம் என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது வந்துச்சுன்னு வேறு யாராச்சும் போட்டிருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா புது கேஸ்டிங் போகிறது மாரி செல்வராஜுக்கு நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா வாழையிலலாம் அவ்வளோ சூப்பராக குட்டி பசங்களை வச்சே வேலை வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இந்த படத்தில் எதுக்கு தேவையே இல்லாமல் அனுபமா பரமேஸ்வரன் தான் எனக்கு தெரியல. ஏன்னா படத்துக்கு முன்னாடி அவ்வளோ இன்டர்வியூலையும் எனக்கு முக்கியமான கேரக்டர் ஊன்னாங்க. பட் ஆனால் படத்தில் ஒரு 4 சீன் தான் வருவாங்க. அதில் ஒரு சீன் அந்த லிப்டாக்கு, அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயோ அந்த பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ரஜிஷா விஜயனும் வந்து கர்ணன் அளவுக்குலாம் பெரிய கேரக்டர்லாம் இல்லை. கர்ணன்ல இருந்த அளவுக்கு தான் இதுலேயும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அமீர், லாலு 2 பேருமே ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை. இது படம் வந்து முழுக்க முழுக்க துருவ நோக்கி நகருது. ப்ளஸ் ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நோக்கி நகருது. ஸோ இது வந்துட்டு தீபாவளி படமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் போயிட்டு இவ்வளோ அமைதியான ஒரு படம் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அமைதியான படமும் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட போகுது. படம் எங்கேயும் ஊர்லாம் அடிக்கல. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே அதை அடிக்காமல் இருக்குமான்றது நம்ம கையில் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பைசன் காலமாடான் நிவாஸ் கே பிரசன்னா. ஆக்சுவலாக மியூசிக் டேரக்டர் பற்றி நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. மியூசிக் சீரியஸாக செம்ம அண்டர் ரேட்டடுங்க. தயவு செஞ்சு இவரெல்லாம் வந்து நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு ஒரு பாட்டாகட்டும், அவர் ஒரு பாட்டு பாடின தீக்குளுத்திலாம் வந்துட்டு செம்மையாக இருந்தது. ஸோ மியூசிக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இந்த படத்தில் என்ன ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ பைசன் காலமாடான் இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு அதேதான் 85. ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை முகமாக வந்துடாதீங்க.